தாமிரா ஆர்கானிக் உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மதிப்பு கூட்டல் மைய திறப்பு விழா மேலக்கல்லூரியில் வைத்து இன்று நடைபெற்றது. தாமிரா ஆர்கானிக் உழவர் உற்பத்தியாளர் நிறுவன சேர்மன் அந்தோணி பாஸ்கர் வரவேற்புரையாற்றினார். திருநெல்வேலி வேளாண் அலுவலர் முத்துக்குமார் திட்ட விளக்க உரையாற்றினார். வேளாண்மை துணை இயக்குனர் பூவண்ணன் சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக நெல்லை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மதிப்பு கூட்டல் மையத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மேலக்கல்லூர் பஞ்சாயத்து தலைவர் கற்பக சுப்பிரமணியன், குன்னத்தூர் பஞ்சாயத்து தலைவர் அனுஷ்யா செந்தில், பலவூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சதீஷ் குமாரசுவாமி, பாரதிய ஜனதா மானூர் தெற்கு ஒன்றிய தலைவர் அங்குராஜ், கோடகநல்லூர் பஞ்சாயத்து தலைவர் பாலசுப்பிரமணியன், கோடகநல்லூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகன், தாமிரா ஆர்கானிக் உழவர் உற்பத்தியாளர் நிறுவன இயக்குநர்கள் குட்டி, பாப்பா, குருபாதம், கிருஷ்ணன், மாரியப்பன், பரமானந்தம், பெரியசாமி, மீனா, வெங்கடாச்சலம், சிவனைந்த பெருமாள், இருளப்பன், களக்காடு வாகீஸ்வரர், வாழை உழவர் உற்பத்தியாளர் நிறுவன தலைவர் பிராங்க்லின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரணமாக அவங்க ஒரு நல்ல டேர்ன் ஓவர் கொடுத்துருக்காங்க. டேர்ன் ஓவர் மட்டும் பத்தாது, அடுத்து 1001 பேருக்கும் லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த லாபம் சம்பாதிக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும், நிறையா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணணும். அதற்கு
வேளாண் விற்பனைத்துறை வந்து வேளாண் துறையிலிருந்து அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்காங்க. இது நம்ம இந்த குழுக்களை தொடர்ச்சியாக நம்ம மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் வேளாண் விற்பனைத்துறை மூலமாக அமைக்கப்படுகிறது, நபார்டு மூலமாக அமைக்கப்படுகிறது. ஸோ இந்த 2 முறை மூலமாக அமைக்கப்படக்கூடிய இந்த குழுக்களை தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் ஆய்வு பண்ணி அவருடைய முன்னேற்றத்திற்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை நம்ம செஞ்சுருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த குழுவிற்கு சிறப்பு மானியங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் வந்து இன்னும் மேலே முயற்சி எடுத்து இன்னும் நல்ல வருமானத்தை பெருக்கி இந்த 1001 உறுப்பினருக்கும் அவங்க லாபம் சம்பாரிச்சு கொடுக்கணும். இந்த ஆண்டு நிதியாண்டு முடிக்கும் பொழுது இது ஒரு லாபத்திலே இயங்கக்கூடிய ஒரு நல்ல லாபம். 1001 பேருக்கும் அந்த லாபத்தை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லாபத்தையும் இன்னும் மேலே முதலீடு பண்ணி இன்னும் மேலே பெருக்கி இது மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பகுதியில் உளுந்து நிறைய விளையுது, நிலக்கடலை குறைவு தான். இப்போ நம்ம புதுசாக நிலக்கடலை வந்து பல்வேறு இடங்களுக்கு கொண்டு வந்து நம்ம ஊர் பகுதிகளில் நிலக்கடலை விதைக்கிறத வந்து ஊக்குவிச்சுட்ருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, நிலக்கடலை விதைக்கும் பொழுது அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங்னு சொல்லுவாங்க, காற்றில் இருக்கக்கூடிய சத்தை வந்து நிலக்கடலை பயிர் வந்து உறிஞ்சி மண்ணுக்கு சேர்க்கிற பொழுது மண்ணோட ஊட்டம் வந்து அதிகமாகும். அப்போ வேறு பயிர் அடுத்த நிலக்கடலை முடித்து வேறு பயிர் போடும்போது அந்த பயிர் நல்லா வளரும். வணக்கம் சார், என்னோட பேர் பூவண்ணன். நான் வேளாண்மை துணை இயக்குனர், வேளாண்மை வணிகம், திருநெல்வேலியாக பணியாற்றிட்டு இருக்கேன். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு 8 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்குங்க. இதில் TNIAMP அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு நீர்ப்பாசன மேலாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழே ஒரு 4 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்கு. அதில் அந்த நிலை 1ல் வந்து தாமிரா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தான் இப்போ இங்கே நம்ம வந்திருக்கோம். இதில் பார்த்தோம்னா 1000 ஷேர் ஹோல்டர்ஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னீங்கன்னா 50 விழுக்காடு 50%, 498 பேர் பெண்கள். அது ஒரு சிறப்பு அம்சம். இந்த இதில் வந்து நம்ம வந்து கடந்த வருடம் வந்து 1.78 கோடி ரூபாய் வந்து விற்று முதல், அதாவது பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வேளாண்மை வணிகத்துறையை பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து 3 விதமான சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து ஸ்டார்ட் அப் கிராண்ட் கொடுத்துருக்கோங்க. அடுத்தது தொடக்க மானியம் ஒரு 20 லட்சம் கொடுத்துருக்கோம். அப்புறம் வணிக விரிவாக்க நிதி 30 லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 30 லட்சத்தில் தான் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 13 லட்சம் ரூபாய்க்கு வந்து இந்த மதிப்பு கூட்டல், வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டல் கருவிகளை வந்து நிறுவியிருக்காங்க. சுய உதவி குழு மூலமாக நான் ஒரு இயக்குனராக இருக்கேன். எங்கள் வாழ்வாதாரத்தை கலெக்டர் சார் மிஷின் வாங்கி 2.5 லட்ச ரூபா ஒரு மிஷின் எண்ணெய் வாங்கி அரைக்கும். கடை வச்சுருக்கோம். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நான் கூட்டு பண்ணை திட்டத்தில் நான் 20 ஆள் வச்சுருக்கேன். கண்டிப்பரி 1 நாங்கள் குழு தலைவியாக இருக்கேன். கலெக்டர் சாருக்கு மிக நன்றி.